Praise the Lord. Hallelujah. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாலையிலே உங்களை பார்ப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லவராக, போதுமானவராக, கிருபை நிறைந்தவராக இருந்து வழி நடத்துகிற அவருடைய மேலான கிருபைக்காக நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் நாமம் மகிமைப்பட்ட நாமம், மகத்துவம் நிறைந்த நாமம். அந்த நாமத்தை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையிலே நம்முடைய நாமத்தை நாம் துதித்து ஸ்தோத்தரித்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, அவருடைய பரிசுத்த ஜனமாக, அவருடைய சொந்த ஜனமாக நாம் தேவனுடைய பார்வையிலே தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட நமக்கு தேவன் போதுமானவராக இருந்து அன்புடனே வழி நடத்தி வருகிறதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தேவன் நம் நடுவில் வல்லமை உள்ளவராயிருக்கிறார், கிருபை நிறைந்தவராயிருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமக்கு செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். மகிமையின் தேவனாகிய கர்த்தர் அவர், மகத்துவங்களின் தேவனாகிய கர்த்தர் அவர், அதிசயங்களின் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளை நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் கர்த்தரை நன்றாய் ஸ்தோத்திரித்து உடைய நாமத்தை துதித்து உடைய நாமத்துக்குரிய மகிமையையும் கனத்தையும் செலுத்தி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தயாபரரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிற உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய நாமம் சிறந்தது, உம்முடைய நாமம் உயர்ந்தது. உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தையே நாங்கள் தொழுது கொள்கிறோம். எங்கள் ராஜாவே, உம்முடைய நாமம் எத்தனை மகிமையுள்ளது என்பதை பார்க்கும்போது அது மிகவும் ஆச்சரியமானதாகவும் அற்புதமானதாகவும் நம்முடைய வாழ்வில் இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் இரட்சகராகிய தேவனே, எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் கிருபையினாலே மறைத்து வழிநடத்தி வருகிற உன்னதங்களை நினைத்து உன்னதங்களிலே எங்களை உயர்த்துகிற தேவன், உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இந்த பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாரும் என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில வெளிச்சமானீரே, ஓ
உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானிரே. உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே. காயப்பட்ட நேரத்திலே நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே. காயப்பட்ட நேரத்திலே நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாரும் நீர் கூடவே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே. சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்திலே வைத்தியரானீரே. சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்திய நீரே, என் நண்பரு நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்திய நீரே, என் நண்பரு நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
முடியாதே. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. அன்பான எங்கள் தகப்பனே, இஸ்ராவின் உபவாச ஜபத்தினுடைய 40 நாளும் எங்களோட கூட இருந்த நடத்தினவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் உங்களை வணங்கி வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த நாளில் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கிறேன். அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள், இந்த பனிமுட்டுகளும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் பரிசுத்தமானவைகள். நீங்கள் அதை எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் ஆசாரியர் லேவியருடைய பிரபுக்களுக்கும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவர்களுக்கு முன்பாக நிறுத்து ஒப்புவிக்கும் மட்டும் விழித்திருந்து அதை காத்து கொள்ளுங்கள் என்றான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அகாவா நதி அண்டையிலே 1496 3 நாள் தங்கியிருந்து காத்திருக்கிறார். ஏற்கனவே அந்த அகாவா என்ற அந்த எபிரேய வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் உங்களை நினைவுபடுத்தும்படியாக, அகாவா என்றால் அன்பு, அகாவா என்றால் சாரம், அகாவா என்றால் இருப்பது, அகாவா என்றால் தலைமுறை தலைமுறைக்கும். ஆகவே அன்பு சாரமுள்ளதாய் இருப்பது தலைமுறை தலைமுறைக்கும் அவசியமானது. ஆகவே இந்த நதியை நான் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக ஒப்பிட்டு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு பரிசுத்த ஆவியானவராலே நம் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. நம் யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம் முதல் படித்தால், என்னை விசுவாசிக்கிறவர்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு போகும் என்று சொன்னார். அதே மாதிரி ஆண்டவர் ஆதாமை உருவாக்கி அவனுக்கு ஏதேன் தோட்டத்தை வைத்து, அந்த ஏதேன் தோட்டத்தை சுற்றிலும் ஏதேன் தோட்டத்திலும் ஓடும்படி 4 நதிகளை வைத்திருந்தார். இந்த காலைவேளை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் நம் இருதயத்திலே 4 அறைகளை வைத்திருக்கிறார். வலது ஆரிக்கல் என்றும், வலது வென்றிக்கல் என்றும், இடது ஆரிக்கல் என்றும், இடது வென்றிக்கலும் என்று வைத்திருக்கிறார். இவை 4 அறைகளிலேயும் பரிசுத்த ஆவியானவர் என்கிற நதி உள்ளே இருந்து புறப்பட்டு நம்மை நிரப்ப வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
ஆகவே தேவன் நம்மை சாதாரணமாக தெரிந்து கொள்ளவில்லை, பரிசுத்த ஜாதியாக சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் பட்சத்தில் அங்கு தெளிவாக திருஷ்டாந்தமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள், செத்தவனுக்காக கீறிக்கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். பூமி எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று தெளிவாக எழுதியிருக்கிறது. நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஜனங்களாக கர்த்தரால் நிறுவப்பட்டிருக்கிறோம். ஆகவே செத்தவனுக்காக மொட்டை அடித்துக் கொள்ளக்கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. செத்தவனுக்காக மொட்டை அடிக்காமலும் கண்களுக்கு இடையில சவரகம் பண்ணாமலும், அதாவது ஐப்ரோ பண்ணாமலும் இருக்க வேண்டும் என்று வேதம் திருஷ்டாந்தமாக சொல்லுகிறது. ஆகவே இந்த பியூட்டி பார்லர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மக்களை அழகுபடுத்துகிறேன் என்கிற பெயரிலே அவருடைய வாழ்க்கையை சீரழிக்கிறதாக இருக்கிறது. நல்லா நீங்க கவனிக்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆண்டவர் நம்மை அவருக்கு என்று பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த ஜனங்களாக வாழும்படி நம்மை தெரிந்து கொண்டார் என்பது சத்தியம். இதை அநேகர் மனதிலே வைக்கிறதில்லை. ஒவ்வொரு ஞாயிறு மாத்திரம் நன்றாக ரெடியாகி சபைக்கு வருகிறார். அந்த இடத்துல வந்து ஆராதனை முடிந்த உடனே கேட்ட பிரசங்கத்தையும் பாடல்களையும் தேவ சமூகத்தையும் மறந்து போய் விடுகிறார். இன்றைக்கு நான் தைரியமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு நாம் சொந்த ஜனங்கள். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நாளைக்கு எடுத்து படிச்சு பாருங்க, அந்த வார்த்தைகள் அப்படிதான் இருக்கு. அடுத்த வருஷம் இதே மாதத்திலே இந்த தேதியில படிச்சு பாருங்க, வசனம் மாறாது. ஆனால் நாம் நம்மை மாற்றிக்கொள்ளுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் நாளை என்றும் எப்படி மாறாதவராக இருக்கிறாரோ அதே போலவே நாமும் மாறாதவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே அவருடைய சொந்த ஜனங்களாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். அடுத்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 28:9 நாம் படிக்கும்போது அங்கே இன்னும் ரொம்ப
சூப்பரா அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு முத்து முத்தாக தங்கத்திலும் விலையேற பெற்றதாக, மாணிக்கத்தை காட்டிலும் இது விலையேற பெற்றதாக நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். என்ன அருமையான மகிமையான வார்த்தைகள் பாருங்க. நம்முடைய ஆண்டவருக்கு பேரே வார்த்தை. அவருடைய வார்த்தைகளே வானமும் பூமியும் ஒளிந்து போகும் மக்களே, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையிலே ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. என்ன அருமையாக ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது 2 கட்டளைகள். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலே அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் வேறு ஒன்றிலும் நீங்கள் கடன்படாதிருப்பீர்களாக. இந்த கட்டளையை ஆண்டவர் நமக்கு ஒப்புவித்திருக்கிறார். வாசி. இயேசு அவனை நோக்கி இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான இது கட்டளை. முதலாம் பிரதான கட்டளை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகளிலும் இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. நல்ல ஜோரா ஒரு கை தட்டு கொடுத்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, எவ்வளவு மகிமையான ஒரு காரியம். அவருடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல. அவருடைய கட்டளைகள் நம்மை வஞ்சிக்கிறவைகளும் அல்ல. அவருடைய கட்டளைகள் நமக்கு மாறாதவை. 2 காரியங்கள், நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் இதில் அடங்கி இருக்கிறது. இதுக்காக யாரையாவது தேடி போய் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுங்கன்னு சொல்றதில்லை. தீர்க்க தரிசனம் எல்லாம் இதுல அடங்கி இருக்கு. வேதம் நமக்கு அன்பாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதும் படிச்சீங்கன்னா, அந்நிய பாஷையானாலும் ஒழிந்து போ, வரங்கள் எல்லாம் ஒழிந்து போ, எல்லாம் போயிடும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3ம் பெரியது. ஆனால் அன்பே பெரியது. ஆகவே அவருடைய சொந்த ஜனங்களாக, பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த ஜனங்களாக இயேசு கிறிஸ்து நம்மை சொந்த இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து மீட்டு கொண்டிருக்கிறார். நான் தைரியமா சொல்ல, இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினாலே என்னை மீட்டு கொண்ட
என் தேவாதி தேவனுக்கு முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு ஆண்டவருக்கு நான் நன்றியை சொல்லுகிறேன். காரணம், அவரை போல இந்த உலகத்தில் யாரும் நம்மை நேசிக்க முடியாது. நாம் அவருக்கு சொந்த ஜனங்கள், பரிசுத்த ஜனங்கள். நாம் அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். தெரிந்து கொண்டாராம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அப்படியா? 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அழகா சொல்றாரு பாருங்க, தெளிவா. சும்மா அப்படியே தேங்காய் உடைச்ச மாதிரி அப்படியே சும்மா கராரா சொல்றாரு பாருங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. 17 சொல்லுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். அல்லேலூயா. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நமக்கு கற்பிக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. வேற யாரும் கற்பிக்க மாட்டான். மற்ற அவதாரங்கள் எல்லாம் கற்பிச்சிருக்கிறாங்க. எப்படி கல்யாணம் பண்றது, எப்படி வைப்பாட்டியை வச்சுக்கிறது, எத்தனை மனைவியை கல்யாணம் பண்றது, எப்படியெல்லாம் அவதாரங்கள்ல மாறி பன்னி கூட மாடு கூட இப்படி பட்டவைகளோடு புணர்ந்து இப்படியெல்லாம் பயங்கரமாக இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிசுத்தமுள்ள தேவன். நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அழைத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். அவருக்காக ஒரே ஒரு வாழ்க்கை வாழும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படி நான் சொல்றதை விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட ஒரு மகிமையின் தேவன் இந்த கைப்பிடி அளவு இருதயத்தில் இருக்கிறது. அது எத்தனை ஆச்சரியம். ஆகவே நாம் பரிசுத்த ஜனங்கள் என்று மறந்து விடக்கூடாது. சங்கீதக்காரன் தன்னுடைய 33ஆம் சங்கீதத்தில் 12வது வசனத்தில் ரொம்ப ரொம்ப பென்டாஸ்டிக்கா எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் பரிசுத்த ஜாதியும், அவர் நமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட, அவர் நம்மை சுதந்திரமாக தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. பாக்கியம் பெற்றிருக்கு. எஸ், சங்கீதம் 1:12 சொல்லுகிறது. சங்கீதம் 2:12, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். சங்கீதம் 119:1-2 வசனங்களை வாசிக்கும் போது என்ன அருமையா ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தின்படி படிமா படி. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நம்மளை பார்த்து
உத்தம மார்க்கத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் அவரை பாக்கியவான்கள். முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. என்ன இருதயம்? முழு இருதயம். இப்படிதான் ஒரு முறை திருச்சியில பாலக்கரை என்ற இடத்துல பெனியல் கிறிஸ்டியன் அசம்பிளி 3 நாள் கன்வென்ஷன். ஐயா டிடி வின்சென்ட் அவர்கள் என்னை குறித்து கேள்விப்பட்டு அழைத்து மீட்டிங் நடத்தினார். இந்த சபையின் வளாகத்தில் மாலை கூட்டங்கள் வியாழனிலிருந்து வெள்ளி, சனி, ஞாயிறு. வெள்ளிக்கிழமை காலையில் சர்ச்சில் பாஸ்டிங் ப்ரேயர், சனிக்கிழமை பாஸ்டிங் ப்ரேயர். ஒரு மகிமையான ஒரு அபிஷேகம், அது அளவிட முடியாத அபிஷேகம். அந்த நாட்களிலே, அந்த நேரத்திலே பிரியமானவர்களே, கூட்டம் முடிந்து ஜபத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு 23, 24 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் பிள்ளை வந்தாள். அவளுக்கு நான் செபித்தேன். இயேசு உன்னை நேசிக்கிறார் மகளே, உன் இருதயத்தை அவருக்கு கொடுன்னு சொன்ன. அவள் என்ன தெரியுமா சொன்னா? ஐயா, எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும், அவருடைய பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அலாதி பிரியம். ஆனா என் இருதயத்தை வேற ஒருத்தனுக்கு கொடுத்துட்டேனே, மறுபடியும் எப்படி இருதயத்தை இயேசுவுக்கு தர முடியும்? நான் சொன்னேன், அதெல்லாம் எப்படி செல்லுல மெசேஜ் நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டு ஆண்டவருக்கு இடம் கொடுங்க, இதெல்லாம் முடியாது. ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அனுப்பி வெளியே போய் இந்த காதலனோட பைக்கில் உட்கார்ந்து கொண்டு அப்படியே பாலக்கார பிரிட்ஜு மேலே போகும்போது எதிரில் போய் கொண்டிருந்த கார்காரன் சடனா பிரேக் அடிச்சு இந்த பைக்கு மோதி 2 பேரும் பாலக்கரையில இருந்து கீழே விழுந்தார். அந்த பெண் மரித்து போனார். அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டு இப்ப எப்படி இருக்கிறான்னு தெரியும். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நம்ம முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடணும். இருதயம் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம். I am house of God. இந்த உணர்வு நம்ம இருக்கு. இந்த இருதயம், திருக்குள்ள இருதயம், கேடு நிறைந்த இருதயம். இத 1982 வருஷம் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி நான் இயேசுவுக்கு கொடுத்தேன். மே மாதம் 1ஆம் தேதி அரக்கோணத்தில் கல்லாறுன்னு ஒரு இடம், அங்கே ஏசிய சர்ச் ஒரு ரெட்ரீட் வச்சிருந்தாங்க, அதுக்கு போயிருந்தேன். அங்கே ஆபேல் மஜீத் என்கிற ஐயா வந்திருந்தார். அவர் பிரசங்கிக்கிறார். பிரசங்கம் முடிச்சு ஜபம் பண்ணும்போது 3 முறை, மகனே, கிறிஸ்து உனக்கு ஜீவன், சாவு உனக்கு ஆதாயம் என்று சொன்னார். அது எனக்கல்ல, யாருக்கோ என்று அல்ல தட்டி. 2வது முறையும் சொல்ற, நான் உதாசீனப்படுத்தி விட்டேன். 3வது முறை சொல்ற, எனக்கு அல்ல என்று தள்ளிவிட்டாய், எனக்கு அல்ல என்று அலட்சியம் பண்ணின மகனே, உனக்கு தான் நான் சொல்லுகிறேன்,
கிறிஸ்து உனக்கு ஜீவன், சாவு உனக்கு ஆதாரம். எனக்கு நல்லா தெரியுது, எனக்கு தான். அவன் தள்ளிட்டு 3வது முறை அறியாம முழங்கால் படி, கண்ணிலிருந்து தண்ணீர் தாரையாய் வருகிறது. அப்பொழுது எனக்கு முன்பாக ஒரு காட்சி நிற்கிறது. எங்க அப்பாவுடைய பாக்கெட்ல கை வைத்து திருடின அந்த காட்சி. அதுவரைக்கும் எந்த காட்சியை பார்க்காத நான் என் திருட்டுத்தனத்தை இயேசு காண்பித்தார். அன்றைக்கு அந்த ஒரு பழக்கம் இருந்தது, கர்த்தரனை முழுவதுமாய் மாற்றி. அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அந்த திருட்டு பழக்கம் எங்க போச்சுன்னே தெரியாது. எனக்கு பேரு எங்க வீட்டில் எங்க ஸ்டெப் மதர் வச்சாங்க, அமாவாசை திருடுன்னு வச்சாங்க. ஏன்னா அமாவாசை அன்னைக்கு நான் பிறந்த நாள். அது ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு கூட நினைக்க தோணுது. காரணம், நான் திருடன். எங்க தாத்தா கையில ஒரு சாவி இருக்கும், என் கையில ஒரு சாவி இருக்கும். அவர் சாவி, அவருடைய பீரோ சாவிய ஒரு நாள் மறந்து வச்சுட்டேன். முன்னெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சோப்பு கட்டி மஞ்சளா இருக்கும். ஓடி போய் எங்க வீட்டில் அந்த சோப்பு கட்டி மஞ்சளா இருக்கிற கட்டியை எடுத்துக்கொண்டு வந்து அந்த சாவியை வச்சு நல்லா அழுத்திட்டு அந்த சோப்பை பத்திரமா கொண்டு போய் அரக்கோணத்தில் அந்த சாவி செய்யறவங்கிட்ட கொடுத்தேன். அவன் அந்த சோப்பு அடையாளத்துக்குள்ள ஒரு சாவியை வச்சு பார்த்து மார்க் பண்ணி பேச்சு கொடுத்தான். 2 சாவியா வாங்கணும், 10 ரூபாய் கொடுத்து. இப்படி அவர் வச்சிருப்பார், நோட்டு நோட்டா வச்சிருப்பார். என் கெட்ட பழக்கத்துக்காக, சிகரெட் பிடிக்கிறதுக்காக, தண்ணி போடுறதுக்காக, எல்லாத்திலிருந்து ஒவ்வொரு கட்டா உருவேன். ஒரு நோட்டா உருவி எப்படியும் அந்த காலத்தில் 500 ரூபாய் ஆர்டிஐ போட்டோன்னா இந்த காலத்தில் 50,000 ரூபாய் மாறி அப்படி இருந்த என்ன இயேசு மாற்றினார். என் இருதயம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், கர்த்தர் பிரித்தெடுத்தார். ஒருவனை கர்த்தர் பிரித்தெடுத்துட்டார் என்ன, அவன் தாமரை இலையில தண்ணி படுற மாதிரி. விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக பிரகாரமாகவும் குடும்ப பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டுடைய நாமத்தின் மகிமைக்காக என்னை பிரித்தெடுத்தார் என்கிற ஒரு தைரியம் எனக்கு இருக்கு. அதுதான் வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். அதே உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் உனக்கு சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும். நல்ல அருமையான வார்த்தை பாருங்க. புகழ்ச்சியிலே நம்மை, கீர்த்தியிலே நம்மை,
மகிமையிலே நம்மை சொந்த ஜனமாக, பரிசுத்த ஜனமாக ஆண்டவர் பிரித்து எடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்த ஒரு வார்த்தை பாருங்க, நான் சொல்லிக்கினே போலாம், வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் என்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. God spoke, you are the holy people. அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த ஜனமாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும், ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆகவே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், இந்த 2 வசனங்களும் வாசிங்க பார்க்கலாம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள், 1 கொரிந்தியரா, கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாயும் அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? பரிசுத்தமாக்கப்பட்ட, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட, பரிசுத்தவான்களாக தெரிந்து கொள்ளப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட, எஸ், we are holy people of God. அதற்கு மகிமை உண்டாகும். அதே 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்கள் நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாய் இருக்கும்படி. ஆமென். 1வது வசனம், தேவனுடைய சித்தத்தினாலே, நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, தேவனுடைய சித்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள, பாருங்க, அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாகும்படி அழைக்கப்பட்டோம். எங்கிலும் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நாம் விலை உயர்ந்த
சிறந்தவர்கள். இதை ஒரு நாளும் நாம் மறந்து விடவே கூடாது, மறந்தும் இருந்து விடவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே அழகா சொல்ற, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று 2 பேதுரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 அவர் சொல்லுகிறார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, அழைத்தவர் யாரு? பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். எஸ், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆகையால் இருக்கிறது. நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். I am holy, be holy. Yes. Jesus says, I am holy, be holy. எத்தனை ஒரு வாக்கியம். அப்பா அம்மா கூட சில நேரத்தில் நம்ம முரண்டு பிடிக்கும் போது, நீ என் பிள்ளையே இல்லை, சாபம் பிடிச்சவன், எதுக்குடா என் வயிற்றுல வந்து பிறந்தேன்னு சொல்றேன். என் அப்பா ஏசு துர்மார்க்கமாக என்னை பார்த்து சொல்றேன், நான் பரிசுத்தம், நீ பரிசுத்தமாய். எத்தனை பெரிய பாக்கி. அவருடைய ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, அவருடைய அபிஷேகம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, அவருடைய நாமம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆகவே நாம் பரிசுத்த சந்ததியாக இருக்க தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் இந்த பரிசுத்த ஜனமாயிருக்கிற நாம் இந்த நாமத்தை மகிமைப்படுத்தல். நாட்களில் அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவரும் ஒவ்வொரு குடும்ப தலைவியும் அவர்கள் மறந்து போகக்கூடாது. என் ஆண்டவர் பரிசுத்த, ஆகவே நான் பரிசுத்தராக, நாம் பரிசுத்தமல்லவர்களாய் இருப்பது பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது. Which is God willing. நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்கணும், அதுதான் தேவனுடைய சித்தம். ஆகவே இந்த காலை வேளையில் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும், ஒவ்வொரு குடும்ப தலைவர் தலைவி, வாலிபர் பிள்ளைகள் பரிசுத்தமாய் இருக்க, அதற்காக ஏவப்பட்ட ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஜெபம். ஸ்தோத்திரமே சபா, உமை ஸ்தோதரிக்கிற ராஜா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரை சபா, அந்த நாளுக்காக கூட நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த வேலையில கூட ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கேட்ட வசனத்தின்படியாய் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை தெரிந்து கொள்ளவில்லை கர்த்தாவே, நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டீங்க ராஜா. ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம், பரிசுத்த ஜனமா இருப்பதற்காக ஆண்டவரே ஏசப்பா நீங்க எங்களை தெரிந்து கொண்டீங்க ராஜா. இந்த பரிசுத்தமானது எங்களுடைய ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கும் என் சபையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே, குடும்ப தலைவர்கள் தலைவிகள் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் உடன் ஊழியர்கள் சிறு பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஏசப்பா பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரே பரிசுத்த சிந்தையோட இருக்க என் தேவனுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இன்று நாளிலிருந்து கேட்ட வசனத்தின்படியாய் ஆண்டவரே எங்களுடைய சிந்தனையில ஒரு பரிசுத்தம் ராஜா, எங்களுடைய இருதயத்துல ஒரு பரிசுத்தம் ஏசப்பா, எங்களுடைய ஆவியில ஆத்மாவில கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
எங்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய முகம் எப்படி பிரகாசிக்கிறதோ அதே போல ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் வாழும்போது ஆண்டவரே இயேசப்பா பரிசுத்தமாய் இவங்க இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவரே எங்கள் நடக்கையில நாங்கள் சாட்சி உள்ளவர்களாய் வாழும்படியாய் கர்த்தாவே இந்த வேளையில் ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் சொந்தப்படுத்தி கொள்ள என் தேவன் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை அளிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறார் ராஜா. ஆண்டவரே இந்த பரிசுத்தத்திற்கு தடையாய் இருக்கிற மாம்சீக எண்ணங்கள் ஆண்டவரே மாம்சீக செயல்கள் கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுடைய சரீரத்திலிருந்து வேறு போடும்படியாய் கூட ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே எங்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் ஆண்டவரே இயேசப்பா பரிசுத்தமா எப்படி இருக்கிறார்கள் அப்படியே நாங்களும் இருக்கிறோம் என்பதை ஆண்டவரே இயேசப்பா அவர்களும் ஆண்டவரே இயேசப்பா தெரிந்து கொள்ள தேவன் நீங்க உதவி செய்யுங்க. பரிசுத்தம் இல்லாமல் உம்மை தரிசிக்க முடியாதே ராஜா, உம்முடைய சத்தத்தை கேட்க முடியாதே கர்த்தாவே. பரிசுத்தம் இல்லாமல் உம்முடைய வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளும் போது அது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்காதே கர்த்தாவே. ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே எப்படி இந்துக்கள் ஆண்டவரே அவங்களுடைய தெய்வங்களை தொழுது கொள்ளும் போது தங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு எப்படி ஜாக்கிரதையா இருக்கிறார்களோ ஆண்டவரே இயேசப்பா அதே போல ஆண்டவரே இயேசப்பா நாங்களும் கர்த்தர் ஆண்டவரே பரிசுத்தரா இருக்கிறீர் கர்த்தாவே. உண்மை ஆண்டவரே உம்முடைய கிட்ட சேர ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்தம் மோசே ஆண்டவரே முச்செடியை பார்க்கும் போது இந்த ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலமா இருக்கிறது, உன்னுடைய பாதரட்சியை கலற்றி விடு என்று ஆண்டவரே நீங்க பேசுனீங்களே கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கிட்டி ஆண்டவரே மண்டையில கிட்டி சேர எங்களுக்கு பரிசுத்தம் ஆண்டவரே மிகவும் அவசியமா இருக்கிறது கர்த்தாவே. நாங்கள் எதை விட்டு கொடுத்தாலும் எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் விட்டு கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா கூட ஜெபிக்கிற ராஜா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தத்தை விட்டு விலகாதபடிக்கு எவ்வளவு ஆஸ்திகள் வந்தாலும் ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் பரிசுத்தத்தை ஆண்டவரை தேர்ந்தெடுக்க என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க. இந்த நாள்ல ஆண்டவரை ஒவ்வொருத்தரோடு ஆண்டவரே இயேசப்பா நீங்க இடைப்படும்படியாய் கூட ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் தவறுகள் செய்யும் போது மாம்சீகமான இச்சையினால ஆண்டவரை விழாதபடிக்கு தங்களுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க ராஜா. மக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களோட இடைப்பட்டதற்காக மக்கு நன்றி. எல்லாவற்றையும் ஆண்டவரே உடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நம்முடைய தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற தேர்தல் ஆணையம் விண்ணப்பங்களை கொடுத்து பூர்த்தி செய்ய சொல்லுகிறார்கள். எல்லாம் ஓகே. அதில் ஒரு குளறுபடி என்னன்னா 2002 ஆண்டு அதோடைய டாக்குமெண்ட்ஸு கேட்குறேன். இப்போ நான் இங்கே இருக்கிறேன், எங்கள் அப்பா அரக்கோணத்தில் மறித்து போனேன், அவருடைய டாக்குமெண்ட்டு கேட்குறேன். அதாவது என்ஆர்சி எல்லாம் கணக்கெடுக்கிறதுக்கு வஞ்சகமாக இந்த எஸ்ஐஆர் என்ற பேரில் நம்மை தேசத்தில் வாழ்கிற தேசத்தில் அகதிகளாக வைக்க திட்டமிடுகிறார். நேற்று தினத்தில் ஐயநாதன் என்கின்ற ஒரு பத்திரிகை ஆசிரியர், எழுத்தாளர், வழக்கறிஞர் தெளிவாக திட்டமாக புட்டு வச்சார். நம்மளோட இன்னும் நினச்சிக்கணும், நம்ம எழுதி கொடுக்கறது தப்பாக கொடுத்துட்டா நம்ம ஓட்டு கேன்சல் ஆகும். நான் 2006 முன்ன நிறுத்தி எப்படியாவது தமிழ்நாட்டை கலைபரமாக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். நமக்கு யார் ராமனை ஆண்டாலும் பிரச்சனை இல்லை, ராவண ஆண்டாலும் பிரச்சனை இல்லை. நான் மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு அரசு, நம்முடைய தொழுகைகளுக்கு தடையில்லாத ஒரு அரசு. ஆகவே இந்த குழப்படிகள் எல்லாம் மாறி நிதானமாக நேரம் எடுத்து ஒதுக்கி ஒருவரும் விட்டு போகாதபடிக்கு செயல்படும்படியான ஒரு இன்வெஸ்டிகேஷனாக அது இருக்கணும். அதற்காக அதை புரிந்து கொண்டவங்க சோமனுங்க தடைகள் எல்லாம் உடையும். அகிதோப்பேல் ஆலோசனை அவமாக்கினது போல கர்த்தர் இப்படிப்பட்டதான தவறான ஆலோசனைகள் அவமாக்கி ஆண்டவராகிய தேவன்
நம்மை சரியாக நடத்தணும். நம்ம தேசத்தில் சமாதானம் நிலவும். ஏதோ ஒரு குழப்பத்தில் மக்களை வச்சுக்கிட்டே இருக்கணும்னு நமக்கு யூனியன் கவர்மெண்ட் சொல்லு. இந்த நிலையெல்லாம் தேசம் முன்னேறும். தேசத்தில் மக்களுடைய வளர்ச்சிக்கான காரியங்களை செய்யும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படி ஒருவர் செபிக்கணும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, இந்த காலை வேளையில நாங்கள் ஆண்டவரை போற்றி துதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே இசப்பா, கொடுக்கப்பட்ட குறிப்பு உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ரீசெண்டா ஆண்டவரே ராஜா இசப்பா எஸ்ஐஆர் எடுக்கணும், எஸ்ஐஆர் பண்ணணும், என்டையர் ஸ்டேட்ல என்டையர் இந்தியாவில் வந்துட்டு எஸ்ஐஆர் நடத்தப்படணும்னு சொல்லி ஒரு புதுவிதமான கோரிக்கையோடு காணப்பட்டது. நாங்களும் ஆண்டவரை குழப்பத்தோடு தான் இருந்தோம் ஐயா. ஆனா எஸ்ஐஆருங்கிறது ஆண்டவரே ராஜா இசப்பா இப்போ பண்ண வேண்டிய ஆக்சுவலான கண்டிஷன் கிடையாது. எலெக்ஷன் வருவதற்கு ஆண்டவரே ராஜா இருக்கிற குறுகிய நாட்கள்ல இதை பண்றது எவ்வளவு அட்வைசபிள் எங்களுக்கு தெரியல. ஆண்டவரே ராஜா இதை பண்ணணும்னா அவங்க 1 year முன்னாடியே இதை ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா லாஸ்ட் மினிட்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏதோ ஒரு சூழ்ச்சியினால் தான் பண்றாங்க நாங்க நினைக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் அகிதோப்பிலின் ஆலோசனை அவமாக்கி போட்டது போல இதையும் கூட என் தேவன் அவமாக்கி போட்டு ஒரு ஓட்டுரிமை கூட மிஸ் ஆகாதபடிக்கு, ஒருத்தருடைய வாக்காளர் பட்டியலில் கூட ஒருத்தரும் ஆண்டவரை விட்டு போகாதபடிக்கு அவங்க கணக்கெடுத்து பழைய ப்ரூஃப் எல்லாம் கேட்டாலும் அதை பொறுமையோட நிதானத்தோடு செய்யும்படியாய் ஆண்டவரே, ஆகிலும் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல உமக்கு சித்தமானபடி இது எல்லாமே நேர்த்தியாய் நடக்கத்தக்கதாய் என் தேவன் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ராஜா, நீங்க ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, யார் எங்களை ரூல் பண்ணாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இசப்பா. ஏன்னா அதிகாரிகளை ஆண்டவரே ராஜாக்களை எல்லாரையும் ஏற்படுத்துறது நீர் மாத்திரம்தான். ஆனா உம்முடைய ஜனங்கள் டிஸ்டர்ப் ஆகாதபடிக்கு, உண்மை தேடுகிற ஜனங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அரசை என் தேவன் அமைச்சு கொடுப்பீராக. அவர்களோட என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை நீர் இருந்து ஆண்டவரை ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே இசப்பா, இப்ப இவங்க எடுத்திருக்கதான் இந்த ஸ்டெப்ஸ்ல எல்லாம் ஆண்டவரே ராஜா இசப்பா உம்முடைய அனாதிகாரம் இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஜனங்கள் ஒரு நாளும் இதுல ஆண்டவரே இசப்பா வெட்கத்தையோ துன்பத்தையோ காணக்கூடாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவங்க பண்ணும்போது ஆண்டவரே இது இருக்கு இது இல்ல, ஆவணங்கள் இருக்கு இல்ல, அதனால கேன்சல் பண்றோம், உங்களோட இதுக்கு உரிமை இல்ல, அப்படி இப்படி எந்த ஒரு குளறுபடியும் காணப்படாதபடிக்கு எல்லாரும் ஆண்டவரை பொறுமையோடு நிதானத்தோடு செயல்படுகிறவர்களாய் ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்க தமிழ்நாடு முதல்வர் ஆண்டவரை இதற்கு எதிர்த்து நிற்கிறாங்கன்னு சொல்லி, ஆனா என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை இதை தொடங்கி இருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர்ன்றதுனால இதை தொடங்கியும் இருக்கும்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆகிலும் எல்லாவற்றையும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் இதற்கான ஆர்டர்ஸ் பிறப்பிக்கப்பட்டாச்சு. எல்லா டீச்சர்ஸ்க்கும் இதற்கான கவுன்சிலிங் டியூட்டிஸும் அலாட் பண்ணிட்டாங்க. ஆண்டவரே, என் தேவன் ஒவ்வொருவரோடு இருந்து இதை செய்கிற கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ் ஒவ்வொருவரோடு இருந்து ஆண்டவரை பொறுமையாய் செய்யத்தக்கதாய் என் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்யுங்க. மோஸ்ட்லி திஸ் இஸ் கோயிங் டு பி ஆன் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ். ஆனா அந்த நாட்களில் ஆண்டவரை எல்லாருக்கும் நல்ல பொறுமையை கொடுத்து நேர்த்தியாய் செய்யும்படியாய் ஆண்டவரை நீங்க கிருபை தாங்க. அவங்களுடைய சொந்த பிரச்சனைகளோ சொந்த காரியங்களோ இதுல திணிக்காதபடிக்கு, அவங்க பொலிட்டிக்ஸ் எங்க காமிக்காதபடிக்கு ஆண்டவரே ஜனநாயக நாடுக்கு தேவையானவைகளை செய்யணும்னு சொல்லி ஒரு மனசாட்சியோட நல் மனசாட்சியோடு நடந்து கொள்ள என் தேவன் கிருபை தாங்க. உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜபத்தை கேட்டு அப்படியே செய்கிறபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்முடைய ஊழியங்கள், ஊழியக்காரர்கள், மிஷனரிகள், கிராம ஊழியங்கள் ஆண்டவர் கிருபையாக நடக்கிற ஒரு நல்ல தைரியத்தையும் பலனையும் ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் தரணும். நம்முடைய சபை தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்து ஒரு கூட்ட ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அது நம்ம மேல விழுந்த கடமையா இருக்கிறது. ஆகவே நாம் ஆத்துமா பாரம் உள்ளவர்களாக அந்த சமூகத்தில் செபிப்போம். ஒவ்வொருவருக்கு ஆத்துமா பாரத்தை கற்றுக் கொடுத்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யக்கூடிய கிருபை தாண்டு தடைகளெல்லாம் உடைத்து ஊழியங்கள் நிறைவேற அதற்காக ஒருவர் செபிக்கலாம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. துதிக்கிறோம் ஐயா, போற்றுகிறோம். இந்த காலை வேலைக்காக நன்றி, கொடுத்த வசனங்களுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த வேலையில கூட கர்த்தாவே, உலகம் எங்கிலும் இந்திய தேசத்திலும் தமிழ்நாட்டிலும் இருக்கிற மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை ஊழியக்காரர்களுக்காக ஆண்டவரே, சுவிசேஷர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கர்த்ததாமே அவர்களை வல்லமையினால் எடுத்து பிரயோஜனப்படுத்தி ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு எங்க பார்த்தாலும் சுவிசேஷம் அறிவிக்கும் போது தடை, ட்ராக்ஸ் கொடுக்கும்போது தடையாகுது. கிராம ஊழியங்கள் ஆண்டவரே திருப்பசங்கள் பண்ணும்போது கேட்கிறவர்கள் காது உள்ளவன் கேட்க கடவன் வசன்படி கேட்கிறாங்க, மற்றவன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, சபைகளை இடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சித்து அப்படியே கர்த்தர் தாமே இந்த சபையில போய் கை வைக்கும் போதே கை அப்படியே நிக்கலாம். ஆண்டவரை கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் அப்படியா நீ வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம். உலகம் எங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே திறப்பின் வாசல்ல நின்று செபிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுங்க. ஆத்ம ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் கர்த்தர் மாற்ற வேண்டுமா நாங்கள் செய்கிறோம். ஆண்டவரே அவங்க கிறிஸ்தவங்க, அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க, அப்படி சாட்சி இருக்கணும். நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்ற சாட்சி இருக்கக்கூடாது தகப்பனே. அது மட்டும் இல்லாதபடிக்கு என்னுடைய சபையில ஆண்டவரே இருக்கிற விசுவாச குடும்பங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆத்ம பாரத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல நடக்கிற எல்லா காரியங்களும் பார்க்கும்போது பெத்த குழந்தையும் சாவடிக்கிறாளுங்க. ஆண்டவரே இப்படிப்பட்ட கொடுமையான காரியங்களை பார்க்கும்போது பூமி அதிர்ச்சிகள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்புகிறது. கர்த்தாவே கடைசி காலத்தில் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாட்கள்ல ஆத்துமாக்களை ரட்சிப்பதுதான் எங்களுடைய முதல் வேலையாய், ரட்சிப்பு கொண்டு வருவதுதான் வேலையாய் இருக்கணும். ஆண்டவரே அதனால என்னுடைய விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எவ்வளவோ சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே இருக்கிறோம் ஆண்டவரே ஜனங்களை கூட்டம் கூட்டமாய் கொண்டு வருவதற்கு விசுவாசிகளுக்கு ஆண்டவரை கூட வேலை பார்க்கறவங்க, வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, அப்படி ஒவ்வொருத்தையும் சபைக்கு கூட்டிட்டு வந்து அவர்கள் தேவன் அறிகிற அறிவில் அறிந்து கொள்ளும்படியாய், விடுதலைக்கு அடையும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறாங்க. சபையை ஆசீர்வதித்து சுற்றி இருக்கும் 33 கிராமங்களிலிருந்து கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாய் பெரிய காரியங்களை செய்து ஆத்தும பாரம் உள்ளவர்களாய் ஆண்டவரே சிறியோர் முதல் பெரியோர் வரை குடும்ப தலைவன் தலைவி வாலிபர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆத்தும பாரத்தை நாம் பெற்ற இந்த சந்தோஷத்தை அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் சுவிசேஷ அறிவிக்கிறவர்களாய் சபையில் விசுவாசிகளை மாற்றி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி செலுத்துகிறோம். விலையேற்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஜபத்தில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய இருதயத்தின் விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றணும். ஃபேஸ்புக்கில் பார்க்குற ஜபத்தில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் அவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று கர்த்தருக்குள்ளே பலப்பட வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென்.